இது சீட்டு மொத்தம் ஃபஸ்ட்டு சீட்டு தான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். நம்ம இந்த வண்டியோ எந்த எந்த லட்சம் உட்காந்தாலுமே நம்ம உட்கார்ற பொசிஷன் தான் கரெக்டாக இருக்கணும். அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த வண்டியை பர்ஃபெக்டாக ஓட்ட முடியும். இல்லாட்டி அதை ஓட்ட முடியாது. அதை மெயினில் வச்சுக்கோங்க சரிங்களா. பட் அந்த கிளச்சிலேருந்து காலை வெளியே எடுத்துட்டீங்க கரெக்டாக. அப்படி எடுக்கக்கூடாது. அதை ஃபுல்லாக பிடிங்க. அதை ஃபுல்லாக பிடிச்சிக்குங்க. பக்கத்தில் பிரேக்கி பி அதையும் ஃபுல்லாக பிடிச்சிக்குங்க சரிங்களா. அதுலேருந்து காலை எடுத்திங்கன்னா தான் வண்டி போகும். ஆனால் இது இறக்கமாக இருக்குது. லைட்டாக காலை எடுத்து பாருங்களேன், வண்டி போகும். போதுங்களா? வண்டி பிடிக்கும் நிற்குதுங்களா? ஆமாம் சரிங்களா. இப்போ நீங்கள் கிளச்சை ஒரு காலில் ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு காலில் பிரேக் பிடிச்சிருக்கீங்க கரெக்டு தானே? கால் வலிக்கும் சரிங்களா. கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு வலிக்க தான் செய்யும். காலை அதுக்குன்னு எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 3வது கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 4வது கீர் போடுங்க, நியூட்ரு பண்ணுங்கள். 5வது கீர் போடுங்க, விழுகலை. மறுபடியும் நியூட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் கிளியராக போடுங்க. விழுந்துருச்சுங்களா? இந்த கீர் விழுகிறது ஃபீல் ஆகணும். இப்போ எப்படி நீங்கள் போட்டிங்களோ ஆமாம் அது ஃபீல் ஆகணும். ஸ்டக் ஆனதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, ஆனாலும் அது விழுந்துச்சோ நம்பிக்கையில் வெயிட் பண்ணிட்டீங்க. வேறு ஒன்றும் இல்லை. நான் விழுகலின்னு சொன்னதுக்கப்புறம் விழுகலின்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க கரெக்டுங்களா. மறுபடியும் நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் 1 மோர் டைம் செக் பண்ணுறோம். நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்ரு, தேர்டு கீரு நியூட்ரு சொல்லியே போடுவாங்களா. ஃபஸ்ட்டு கீரு நியூட்ரு, செகண்ட் கீரு நியூட்டர், தேர்டு கீரு நியூட்டர், ஃபோர்த்து கீரு நியூட்டர், ஃபிஃப்த்து கீரு நியூட்ரல். கிளியருங்களா? கிளச்சை ஒரு காலில் ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பிரேக் ஒரு காலில் பிடிச்சிருக்கீங்க கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. போட்டிங்களா? ஸ்டேரிங் ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றுங்க. இல்லை கீரை விட்டுருங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. திருப்பிட்டிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்களா? கரெக்டு தானே? ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்களா? ஸ்டேரிங் இன்னும் ஒரு திருப்புங்க. திருப்பிட்டிங்களா? இந்த கிளச்சிலேருந்து கால்வாசி காலை வெளியிடுங்க. இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். அப்படியே பிடிச்சிக்கோங்க. கால்வாசி எடுத்து தங்க வாசாமி முன்னால் மெதுவாக நான் வந்துட்டுருக்கேன். நடந்து கால் எடுத்துட்டிங்களா? இன்னும் ஒரு நூல் கணம் தெரியுமா? அந்த கணத்தில் கால் எடுங்க. ஆமாம் ஓகேவா? வண்டி போக ட்ரை பண்ணுதா? பிரேக்கை விட்டுருங்க. வண்டி என்ன இது? பயப்படக்கூடாது. அம்மா அப்பா ஆண்டவா ஐயப்பா யாரையும் கூப்பிடாதீங்க. ஸ்டடி வண்டி ஸ்டடி பண்ணுங்க. பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க. ஸ்டடி பண்ணுங்க. ரிலாக்ஸ். பிரச்சனை இல்லை. பயப்படாதீங்க. தாங்க இது கையில் வீசாங்க. கையில் இது கொடுத்தீங்க. ரிலாக்ஸ். நோ கன்ஃபியூஷன். ரிலாக்ஸ். கிளச்சு நீங்கள் வச்சுருக்கீங்களா? வண்டி அப்படியே போட்டு ரிலாக்ஸாக இருங்க சரிங்களா. எந்த கேள்வி கேட்காம அப்படியே மெயின் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். திருப்பிங்க. அப்படியே லெஃப்ட்டு திருப்புங்க. போதுங்களா? கிளச்சில் அப்படியே கால் வச்சுக்கோங்க. போதுங்களா? ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸ்டடி அவ்வளோ ஸ்டடியான அப்படியே நிறுத்திக்கணும். ஸ்டடி ஆனதுக்கப்புறம் அந்த சைடு சுற்றக்கூடாது. வண்டி ஸ்டடி ஆனதுக்கப்புறம் ஸ்டேரிங் அந்த சைடு இழுக்கக்கூடாது. இப்போ கிளச்சில் கால் வச்சுருக்கீங்களா? இப்போ லைட்டாக எக்ஸைட்டர் கொடுங்க பார்க்கலாம். வண்டி என்ன ஆகுது? போதுங்களா? இப்படியே போகலாம். இப்போ கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டிங்களா? எக்ஸைட்டர் மட்டும் லைட்டாக கால் வச்சுக்கோங்க. லைட்டாக எடுத்துகிட்டு மிதிக்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க சரிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. ஆமாம் சாமி இருக்குல்ல சாமி. அப்படியே போட்டோம். அப்படியே அங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் கொடுங்க. எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக் பிடிங்க. பிரேக்கை விட்டுருங்க. அப்படியே கிளச்சை கால்வாசி போகலாம். நம்ம ரோட்டில் நான் இது ஓட்டலை தெரியுதா உங்களுக்கு? போகலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே மெல்ல வெளியே எடுத்துருங்க. ஆமாம் மெல்ல வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான். லைட்டாக எக்ஸலேட்டர். போதுங்களா? ஓகே. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடுங்க. இண்டிகேட்டர் லெஃப்ட்.
திருப்பிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். என்ன எந்த ஐயப்பனை கூப்பிட்றீங்களோ எந்த சாமி கூப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. சரிங்களா? ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. எந்த ப்ரெஷர் வேணாம், ரிலாக்ஸ். சரிங்களா? மறுபடியும் கிளச்சு கால்வாசி எடுத்திங்கன்னா வண்டி போகும். எடுத்து பாருங்கள், போகுதா? போக ட்ரை பண்ணும். இன்னும் வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். கால்வாசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நூலாக எடுங்க. எடுங்க. நான் அந்த வண்டி போயிட்டோம். கால்வாசி எடுத்துகிட்டு ஒவ்வொரு நூலாக எடுங்க. போதுங்களா? அப்படியே மாற்றிக்கணும். லெஃப்ட் ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டேரிங்கை திருப்பக்கூடாது. சரிங்களா? லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். இப்போ ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். லைட்டாக நிறுத்திக்கலாம். இந்த புண்ணை நிறுத்திக்கலாம். ஃபீல் புரியுதா? சரிங்களா? சேம் மறுபடியும் அந்த கால்வாசி கிளச்சு கால் எடுத்திங்கன்னா வண்டி போகும். பிரேக் விட்டுருங்க. அந்த பஸ்ஸு வந்துட்டு போகுது, நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க. சரிங்களா? போதுங்களா? அப்படியே போட்டு ரிலாக்ஸ். நம்ம ரோட்டில் ஓரமாக போகலாம். அந்த பஸ்காரும் போவார், நம்மளும் போகலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. பஸ்கார் போகிறா, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சு அவர் வாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுருக்கீங்க. சரிங்களா? வண்டி போகுதுங்களா? இப்படியே போகட்டும். ஸ்டடி ஆகிடுச்சிங்களா? ஃபுல்லாக காலை எடுத்துங்க. கிளச்சிலிருந்து எடுத்துட்டிங்களா? லைட்டாக எக்ஸைட் எடுக்கணும். லைட்டாக இன்னும் கொஞ்சம் போதுங்களா? மறுபடியும் ஃபுல்லாக காலை எடுத்துருங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஸ்பீடு பிரேக் வருது, அப்படியே கிளச்சை பிடிச்சிக்கங்க. லைட்டாக பிரேக். மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. மறுபடியும் கிளச்சில் கால்வாசி வந்துடுச்சுங்களா? இப்போ லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் தருவேன். அதுக்குள்ளே நான் சொல்கிற வேலையை செய்யணும். சரிங்களா? எக்ஸிலேட்டருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் கால்வாசி எடுக்கணும். பட் நான் உங்களுக்கு ஒரு செகண்ட் தான் டைம் தருவேண்ணே. நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்தீங்க? இப்படி டைமிங் எடுக்கக்கூடாது. சரிங்களா? இன்றைக்கி எடுத்துக்கங்க, பிரச்சனை இல்லை. இந்த தொடர் வரும் நாட்களில் அப்படி எடுக்கக்கூடாது. சரிங்களா? பண்ணுங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைலேட்டர் மைல்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? மறுபடியும் எக்ஸைலேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு. டக்குன்னு பிடிக்கணும். மெயில்டாக பிரேக். மறுபடியும் கிளச்சை கால்வாசி. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சு கால்வாசி. வண்டி போகுதுங்களா? கால்வாசி எடுத்தீங்களா? இப்போ ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. காலை லைட்டாக எக்ஸிலேட்டர் இருந்தால் நோட் பண்ணிக்கோ. மைல்டு எக்ஸிலேட்டர் போகலாம். அங்கே ஆப்போசிட் வர வண்டி எதுவுமே உங்களுக்கு தெரியலையா? ரைட், ஓகே. அதனால் இங்கேயே என்ன பண்ணணும்னா ஹாரன் அடிக்கணும். நான் வந்துட்டுருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் ஹாரன் அடிக்கணும். அடிங்க. எக்ஸைட்டை மிதிச்சிடக்கூடாது, தொட்டு தான் ஓட்டணும். சரிங்களா? மட்டும் எக்ஸைட் தொடங்க. சேம் ஒரு செகண்டு தான் டைம். சரிங்களா? எக்ஸைட் இந்த காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி தேர்ட் கியர். அவ்வளோ காலை எடுத்துருங்க. தேர்ட் கியர். கிளச்சை விடுங்க. மறுபடியும் அங்கே வளைவு வருதுங்களா? மறுபடியும் எக்ஸைட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். செகண்ட்
செகண்ட் கீர். கிளச்சை கால்வாசி விடுங்க. திருப்பிங்க. கீரில் இன்றைக்கி கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும், நாளைக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. சரிங்களா? மாற்றிக்கணும். இன்றைக்கி இந்த கன்ஃபியூஷன் இருக்கத்தான் செய்யும், நாளைக்கு இந்த கன்ஃபியூஷனில் நாளைக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஹார்ன் அடிச்சுக்கங்க. நம்ம ரோட்டில் போகலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, போகலாம். மறுபடியும் எக்ஸைலேட்டர் இன்னும் கொஞ்சம். எக்ஸைலேட்டர் இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஒரு செகண்டு தான். காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். எக்ஸைலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். டக்குன்னு பிடிக்கணும். அப்படியே நியூட்ரல் பண்ணி தேடிக்கிறது. தேடிக்கீர். காலை எடுங்க, கிளச்சிருந்து அப்படியே லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கிளச்சை விட்டுருங்க, மொத்தமாக விட்டுருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. போதுங்களா? கீரில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உங்களுக்கு 5 கீர் போட தெரியுமில்ல? அப்படியே கீர் ரிவர்ட்டில் கையை வச்சோன்னு ஒரு மாதிரி ஆகிறீங்க. ரைட், ஆகக்கூடாது. சரிங்களா? போகலாம். நம்ம ரோட்டில் போகலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதுங்களா? யூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். அந்த ஆட்டா குறுக்க வருது. எக்ஸைட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஆட்டாக்கார் போயிட்டார். பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க. லைட்டாக எக்ஸைலேட்டர். நம்ம ரோட்டில் போகலாம். லைட்டாக எக்ஸிலேட்டர். இன்னும் கொஞ்சம். போதுங்களா? அங்கே திருப்ப முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், இங்கேயே எக்ஸிலேட்டர் கொடுக்குறத விட்டுறணும். சரிங்களா? ரெண்டாவது ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. டக்குன்னு பிடிக்கணும். மெயிலில் பிரேக் கிட்ட கால் கொண்டு வந்துடுங்க. பிரேக் யூஸ் பண்ணுங்கள். பிரேக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? இப்போ என்ன பண்ணு கேட்டால் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். டக்குன்னு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். பிரேக்கை விட்டுருங்க. ப்ளஸ்ஸை விடுங்க. இல்லையா? மெதுவாக விடணும். போகலாம். எக்ஸிலேட்டர் விடுங்க. எக்ஸிலேட்டர். அவர் ஹார்னிக்கெல்லாம் காதில் வாங்காதீங்க. ரிலாக்ஸ். எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸிலேட்டர் டச் பண்ணுங்க. ரிலாக்ஸ். வண்டி போகுதுங்களா? வண்டி எப்படி போகுது, நான் எப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்றதை ஃபீல் பண்ணுங்கள். புரியுதுங்களா? எக்ஸைட் கொஞ்சம் கொடுங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? ரிலாக்ஸ். அப்படியே அந்த வண்டி தாண்டி போகணும். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் அடிங்க. உள்ள வந்துக்கலாம். எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு. யாருமா? எனக்கு வண்டி போகுதுங்களா? ஹலோ, நான் தான் பேசுகிறேங்க. டிரைவிங் கிளாஸில் இருக்கார். அப்படியே சொல்கிறீங்களா? சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸைட். இனோவா தான் இருக்குது. ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி 3வது கீர். நிதானமாக போடுறோம். பதட்டம்லாம் போடுறோம். நிதானமாக போடுறோம். 3வது கீர். போகலாங்க. காலை எடுத்தீங்கன்னா போகலாங்க. இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க? புரியலைங்க. ரைட்டு. இப்போ இந்த கீர் தான் மறந்துடுதுன்னா அப்போது 2வது நாள் நம்ம இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதே பெரிய விஷயம். கீர் மறக்கிறதுலாம் இயல்பு தான். அப்புறம் இந்த கீர் தான் மறந்துடுதுன்னா நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நமக்கு இன்னும் நாள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, போகலாம். நமக்கு இன்னும் நிறைய
நாள் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரெயின் ஆகிடலாம். சரிங்களா? மேலே எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. கால் எடுத்துருங்க. மறுபடியும் மெயிலாக டச் பண்ணுங்கள். மெயிலாக எக்ஸைட்டரை மறுபடியும் காலை எடுத்துருங்க. ஸ்பீட் பிரேக் வருதுங்களா? காலை எடுத்துருங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. லைட்டாக பிரேக் அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர். மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. கிளச்சை விடுங்க. இப்படி போவோம். இதிலே போகலாம். ரிலாக்ஸ். சரிங்களா? மறுபடியும் நம்ம இந்த ரோட்லேயே போகலாம். இந்த ரோட்லேயே போகலாம். நீங்கள் அங்கே இப்போ ரைட் சைடு பார்க்கணுன்ற அவசியத்தை விட இந்த ரோட்டில் நம்ம கவனமாக போகிறோமா இன்னத்த சூழ்நிலைக்கு நம்ம இதை யோசிக்கணும். சரிங்களா? இதிலே போகலாம். எக்ஸைட் மறுபடியும் லைட்டாக டச் பண்ணுங்கள். லைட்டாக டச் பண்ணுங்கள். மிதிக்கக்கூடாது. இப்போ அந்த சைடு வண்டி ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். டூ வீலர் தான் வருதுங்களா? மறுபடியும் எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் கொடுங்க. கொடுங்க. ஒரு கார் வருதுங்களா? போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. இப்போ ஏதாச்சும் வண்டி வருதுங்களா தூரமாக? அப்படியே லைட்டாக அந்த ரோட்டுக்கு போயிடலாம். வெடுக்குன்னு போகக்கூடாது. இப்படி மெயில்டாக வரணும். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ரோட்டுக்கு வந்து ஏதாச்சும் தெரிஞ்சுதா? வண்டி அழகாக வந்துச்சுல்ல? இந்த மாதிரி மெயில்டாக வரணும். சரிங்களா? அப்படியே எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. சேம் எக்ஸைட் வந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி மூணாவது கீர். ரிலாக்ஸாக மெதுவாக போகணும். ரிலாக்ஸ். நியூட்ரு எப்படி பண்ணணும்? மேலதெல்லாம் நியூட்ரு ஆகுமா? மூணாவது கீருக்கு மேலதெல்லாம் புரியுதா? போகலாம். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸலேட்ரு அடிச்சுக்கோங்க. தப்பு இல்லை. அவர் போயிட்டாரு, விட்டுருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போதுங்களா? போகலாம். வண்டிக்காரில் பிரேக் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்களே என்ன பண்ணணும்? எக்ஸைட்டரை விட்டுறணும் முதல்ல. சரிங்களா? உங்களுக்கு முன்னால் எந்த டிஸ்டர்பன்ஸ் தெரிஞ்சாலும் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டருந்து காலை எடுத்துடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் லைட்டாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? விட்டுருங்க. போயிட்டு தான் இருக்காங்க. விட்டுருங்க. மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. போங்க. மறுபடியும் அங்கே ஆள் க்ரௌடு கூட்டமாக வர மாதிரி இருக்குங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. லைட்டாக பிரேக் பிடிங்க. லைட்டாக பிரேக். மூணாவது கீரில் வந்தாங்களா? அப்படியே நியூட்ரு பண்ணி ரெண்டாவது கீர் போடுங்க. ரெண்டாவது கீர் மறுபடியும் கிளச்சை கால்வாசி எடுத்துருங்க. எடுத்துருங்க. இப்போ எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் இல்லை, மெதுவாக. எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. மெதுவாக. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். கால் எடுத்துருங்க. பஸ் கார் போய்கிட்டு போகிறோம். மறுபடியும் எக்ஸைட்டர். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர். எக்காரனை மட்டும் மிதிக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு பழகிட்டு இருக்கோம். பழகிற வரையும் இப்படி தான் ஓட்டணும். சரிங்களா? போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டர் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டருந்து காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரு பண்ணி மூணாவது கீர். மேலதெல்லாம் நியூட்ரு. மறுபடியும் மேலதெல்லாம் மூணாவது கீர். விழுந்துச்சுங்களா? காலை எடுங்க. ஃபுல்லாக எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட். போதுங்களா? போகிறது. சரிங்களா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் போய் மறுபடியும் அந்த பஸ் கார் நிற்கிறாரு. எக்ஸைட்டர் விட்டுருங்க. மறுபடியும் ரோடு கிளியர் ஆகிடுச்சு. மறுபடியும் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். எக்ஸைட்டருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி நாலாவது கீர்.
கிளச்சை விட்டுருங்க, டக்குன்னு விட்டுருங்க. மறுபடியும் லைட்டாக எக்ஸிலேட்டர், லைட்டாக. நான் சொல்கிறது புரியுதுல்லக்கா? இப்படி பஸ் அங்கே நிறுத்துவார், இங்கேயே எக்ஸிலேட்டரை விட்டுறணும். ரெண்டாவது லைட்டாக பிரேக் பிடிக்கணும். மூணாவது ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். டக்குன்னு ஃபுல்லாக பிடிக்கணும். பிரேக் இன்னும் கொஞ்சம். இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்துடாதீங்க. நியூட்ரு பண்ணி 3வது கீர் போடுங்க. மேலே தானே 3வது கீர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் கொடுங்க. ஏன் நம்ம 4வது 3வது போட்டோன்னு தெரியுதா உங்களுக்கு அக்கா? ஆமாம், டக்குன்னு ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு. கம்மியாகவும் கீரை கம்மி பண்ணிட்டோம். புரியுதா? வண்டி ஸ்பீடாக போக போக 3, 4, 5ன்னு போடணும். ஸ்பீடு கம்மியாக அப்படியே 3, 2, 1 வந்துடணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம 3வது கீரில் போயிட்டுருக்கோம். சரிங்களா? அப்படியே எக்ஸைட்டர் மேலே இன்னும் கொஞ்சம் கொடுங்க. க்ரௌடு வராங்களாங்க? எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸிலேட்டர் காலை எடுத்துருங்க. கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி செகண்டுக்கு அவர் போய்க்கு போன கிளச்சை கால்வாசி இடுங்க. கால்வாசி மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போதுங்களா? எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 3வது கீர் மேலே 3வது கீர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர். காலை டக்குன்னு எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸிலேட்டர். ஃபஸ்ட்டு கீருக்கும் செகண்ட் கீருக்கு தான் கால்வாசி எடுத்துகிட்டு வரணும். 3, 4, 5ன்னு போயிட்டா இவ்வளோ தான். காலை டக்குன்னு எடுத்துடணும். சரிங்களா? பாப்பா அம்மா அங்கே சிக்னல் போட்டிருக்காங்கக்கா. ஃபஸ்ட்டு எக்ஸிலேட்டர் விட்டுருங்க. 2வது ஃபுல்லாக கிளச்சு. 3வது லைட்டாக பிரேக்கு. நம்ம நேராக போவோம். லைட்டாக பிரேக்கு. இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிச்சிங்கன்னா நின்றுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இவங்கெல்லாம் போகணுன்னு நம்ம கிளம்புறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம 3வது கீரில் வந்து நிறுத்தியிருக்கோம். கரெக்டுங்களா? வண்டி எப்போ நின்னாலும் மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுடணும். இங்கே மூவ் பண்ணி மறுபடியும் அங்கே நிறுத்தினாலுமே மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டுடணும். ஃபஸ்ட் கீர் போட்டுடணும். அவ்வளோதான். எப்படி மூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? எப்படி மூவ் பண்ணணும்? சரிம்மா வாங்க. கிளச் இந்த எப்படி கால் எடுக்கணும்னு தெரியுமில்ல? கிளச் இந்த கால்வாசி கால் எடுக்க வண்டி முன்னால் போதான்னு பார்க்கலாம். போதுங்களா? அதை மெயினில் வச்சுக்கோங்க. எல்லா வண்டியும் இப்படி தான். எல்லா வண்டியுமே இப்படி தான் மூவ் பண்ணணும். கால்வாசி எடுங்க டக்குன்னு. ஓகே, நான் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுதான். பிரேக்கை விட்டுருங்க. மறுபடியும் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம். எக்ஸிலேட்டர்லேருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி 2வது கீர். போகலாம். மறுபடியும் கிளச்சை விட்டுட்டு எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். போனா நான் தான் வழி விட்டனே. போனா இல்லை ஒன்று போய்க்கலாம். வாங்க, லோடோட போகிறாரு. போதுங்களா? புரியுதா? அப்படின்னு
லைட்டாக பிரேக்கு கிட்ட கால் வச்சு, அப்போ தான் நிதானமாக வண்டி நீங்கள் சொல்கிறது கேட்கும். வேணா நிறுத்திக்கலாம், இல்லை நிறுத்த வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு பிரேக் விடுவோம். பிரேக் விடுங்க, விட்டுட்டிங்களா? ரெண்டாவது கிளச் விடுங்க, கிளச்சை விடுங்க. போதுங்களா? கான்செப்ட் புரியுது. நிறுத்த வேண்டாம் முடிவு பண்ணிட்டா பிரேக் விட்டு கிளச்சை விட்டால் வண்டி போயிடும். நிறுத்தணும் முடிவு பண்ணிட்டா பிரேக்கை மிதிச்சா வண்டி நின்றுடும். சரிங்களா? இப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்க. நம்ம இங்கே யூட்டன் பண்ணணும். ரைட்டில் ரைட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க. சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போடுங்கக்கா. போட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் கிளச்சில் கால் எடுத்து மண்டி முன்னால் விடுங்க லைட்டாக. போட்டிங்களா? அப்படியே பிரேக் பிடிங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஃபுல்லாக மொத்தமாக சுற்றிங்க. ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்போ கிளச்சை கால்வாசி எடுங்க, பிரேக் விடுங்க, மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிங்க, கிளச் அப்படியே வச்சுக்கோங்க, மறுபடியும் பிரேக் விடுங்க. மாற்றிக்கலாம். சரி, மாற்றிக்கலாம். பிரேக் விட்டுருங்க. போதுங்களா? லைட்டாக எக்ஸலேட்டர் கொஞ்சம், எக்ஸலேட்டர் ரிலாக்ஸ். கிளச்சை விட்டுட்டு தான் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். கிளச்சில் கால் எடுத்து எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் எடுத்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுங்க, எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள் லைட்டாக. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், மறுபடியும் பிரேக்கை விட்டுருங்க. விட்டிங்களா? மறுபடியும் கிளச்சை விடுங்க வெயில்தான். கொஞ்சம் லெஃப்ட் வரணும், நான் லெஃப்ட்டு இந்த ஆம்புலன்ஸுக்கு நிறுத்திக்கலாம். சரிங்களா? லைட்டாக எக்ஸலேட்டர் கொடுங்க. இப்போ எக்ஸலேட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக். இப்படி மிதிச்சிங்கன்னா நின்றுடும். ஓகே, நியூட்ரு பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. நியூட்ரு பண்ணிங்க, அது கீர் நியூட்ரு பண்ணுங்கள். ஹலோ, கேட்குதுண்ணா? சொல்லுங்கண்ணா. சொல்லுதுங்க. ஹேண்ட் பிரேக் அப்படி நீங்கள் அப்படியே பின்னால் போய்க்கிங்க. இங்கே வேறு கொண்டு வந்துடுவாங்க. எங்கே தம்பி போகிறீங்க? சரி ராஜா, ஓகே, கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். ஓகே ராஜா. வெயில் சுற்றி நடிக்குதா இருக்கு. இங்கே வேறு இருந்தா வேறு வெயில் சுழி நடிக்கிறதுங்க. டேய் எது டேய், எங்கே இருக்கீங்க? நான் வேணா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். நீ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நீ எங்கே இருக்கீங்க? வா, வெயில் காலில் சுள்ளீர் அடிக்குது. ஒரு 2 நிமிஷம் வண்டி யூட்டன் பண்ணிடலாம். வெயில் அந்த காய்க்கு திருப்பி போட்டுடலாம். சரியா இருந்தா எப்படி முன்னாடி பாதுகாப்பு வச்சிருக்க மாதிரி இவ்வளோ நேரம் அங்கே வெயில் கேளுக்க முடியலன்னு வீட்டில் வீடியோ பார்த்தாங்க. அப்படியா? இன்னும் ஓடிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ணாமல் உட்காந்துருக்கேன்.